Hi guys, welcome back to Smart Spoken English. Lesson 6 Stative Verbs. கட்புலனாக வினைகளின் சொற்கள். Stative verbs or static verbs இரண்டுமே ஒன்றுதான், இரண்டு விதமாகவும் சொல்வார்கள். Stative verbs அல்லாத வினைச்சொற்கள் dynamic verbs. Static verbs என்றால் நிலையான வினைச்சொற்கள். டைனமிக் வெர்ப் என்றால் இயக்க வினை சொற்கள், ஆக்டிவிட்டிஸ் உள்ள வினைச்சொற்கள் என்று சொல்கிறார்கள். இதனை நான் ஸ்டேட்டிவ் வெர்ப்ஸ் என்றால் கட்புலனாக கண்களுக்கு புலனாகாத வினைகளின் சொற்கள். டைனமிக் வெர்ப் என்றால் கண்களுக்கு புலனாகும் வினைகளின் சொற்கள் என்று மொழிபெயர்க்கிறேன். கண்களுக்கு புலனாகாத, அதாவது கண்களுக்கு தெரியாத வினைச்சொற்கள், கண்களுக்கு புலனாகும், கண்களுக்கு தெரியக்கூடிய வினைச்சொற்கள். ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். லவ், காதலித்தல். இந்த காதலித்தல்ங்கிறத கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது. எப்படி கண்ணால் பார்த்து இது இப்படி இருக்குது, இது அப்படி இருக்குது, இது இப்படி செய்கிறாங்க, இதை இப்படி செய்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால் இது ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸ், கண்களுக்கு புலனாகாத வினை. அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு. ஸ்மெல், முகர்ந்து பார். ஒரு வாசனையை முகர்ந்து பார்க்குறோம். அந்த வாசனையை நான் முகர்ந்து பார்க்குறத நீங்கள் பார்க்க முடியுமா? நான் முகர்ந்து பார்க்குறேன்னு சொல்கிறத உங்களால் புரிஞ்சிக்கலாமே, பார்க்க முடியாது. அவ்வாறு பார்க்க முடியாத வினைகளுக்கு ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸ் என்று பெயர். ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸ் மொத்தம் 56 இருக்கு. இந்த வினைச்சொற்களை, ஸ்டாட்டிவ் வெர்புகளை ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லக்கூடாது, பாஸ்ட் கண்டினியூஸ்லையும் சொல்லக்கூடாது. சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், இந்த இரண்டிலும் தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் ஒரு சில வினைகள் மட்டும் இரண்டிலும் சொல்லலாம். அவ்வாறு இரண்டிலும் சொல்லக்கூடியதாக உள்ளது 5 வினைச்சொற்கள் இருக்கு. அவ்வினைச்சொற்கள் பயன்படுத்தும் இடத்தை பொறுத்து பொருள் மாறும். எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். சாட்டிஸ்ஃபை, மன நிறைவடை. He never satisfy with anything. அவன் ஒருபோதும் எதிலும் மன நிறைவடைவதில்லை. He is never satisfying with anything. அவன் ஒருபோதும் எதிலும் மன நிறைவடைந்து கொண்டிருப்பதில்லை. இப்படி சொல்லக்கூடாது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லக்கூடாது. ரெகக்னைஸ், அடையாளம் காண். ஐ டிடன்ட் ரெகக்னைஸ் மை ஓல்டு ஃப்ரெண்ட். பழைய நண்பர்களை என்னால் அடையாளம் காண முடியவில்லை. இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். I was not recognizing my old friend. இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பழைய நண்பர்களை என்னால் அடையாளம் கண்டு கொண்டிருக்க முடியவில்லை. இப்படி பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்லக்கூடாது. ஸ்டாட்டிவ், டைனமிக் இரண்டுமாக பயன்படும் வினைகள் 5 என்று சொன்னேன். அவைகளை பற்றி பார்ப்போம். பி, இரு. பி வெர்ப்ஸ், அதாவது இரு எனும் பொருள் தரும் பி வெர்ப்ஸ். ஆம், எஸ், ஆர், வேர், வாஸ், இவைகளெல்லாம் பி வெர்ப். இவையில் வரும் இடங்களில் ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸ், டைனமிக் வெர்ப்ஸ் ரெண்டிலையும் பயன்படுத்தலாம். யூ ஆர் ஸ்டூபிட், நீ முட்டாள், நீ முட்டாளாக இருக்கிறாய். இந்த இடத்துல இரு என்ற பொருள் வருகிறது. முட்டாளாக இருக்கிறாய் என்று சொல்வது நம் கண்ணுக்கு புலனாகக்கூடிய ஒரு வினை அல்ல, அவனுடைய ஒரு பொதுவான பண்பு. அதுவே டைனமிக் வெர்ப்ஸாக வரும்போது யூ ஆர் பீயிங் ஸ்டூபிட், நீ முட்டாளாக நடந்து கொள்கிறாய். அதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வில் முட்டாளாக நடப்பது, அந்த மாதிரி இடங்களில் செயல்பாடு கண்ணுக்கு தெரியும். ஏதாவது ஒரு முட்டாள்தனமாக செய்கிறது கண்ணுக்கு தெரியத்தானே செய்யும். அப்படி வரும்போது அதனை டைனமிக் வெர்பாக பொருள் கொள்ள வேண்டும். அதனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட்ஸில் நடக்கிறதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும்
பயன்படுத்தலாம். அடுத்து ஹேவ், ஓன், உடைமையாக வைத்திருத்தல். ஐ ஹேவ் எ கார், என்னிடம் ஒரு கார் இருக்கிறது. அதாவது கார் வைத்திருக்கிறதை நான் ஒரு செயலாக காட்ட முடியாது. அதனால் இந்த இடத்துல இது ஸ்டாட்டிவ் வெர்பாக ஹேவ் வருகிறது. அடுத்து ஐ ஆம் ஹேவிங் எ பார்ட்டி, எனக்கு விருந்து இருக்கிறது. அப்படின்னா இன்றைக்கி எனக்கு விருந்து இருக்குது, நான் அங்கே போகிறேன், அதனால் வரல, அப்படி ஒரு பதில் சொல்கிற இடம். இந்த இடத்துல விருந்து என்பதை இரு என்ற சொல்லோடு இணைத்து பார்க்கும் பொழுது அதனை நாம் கண்ணால் பார்க்க முடியும். அதனால் இந்த இடத்தில் இது டைனமிக் வெர்பாக வருகிறது. அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் பயன்படுத்தலாம். சி, புரிந்துகொள், பார், சந்தி, இப்படி இதற்கு 3 பொருள்கள் உள்ளன. ஐ சி வாட் யூ மீன், நீ என்ன சொல்கிறேன் என்று புரிகிறது. இந்த இடத்துல புரிகிறது அப்படிங்கும்போது ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸ், கண்ணுக்கு புலனாகாத வினை. ஐ see her now, she is just coming along the road. அவள் சாலையில் வந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். இந்த இடத்துல சி, பார் என்பதை செயலாக காட்ட முடியாது, அதனால் ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸ். ஐ ஆம் சீயிங் மகிழன் டுமாரோ, நான் மகிழனை நாளை சந்திக்க போகிறேன். இந்த இடத்துல சந்திக்க போகிறேன் என்பது டைனமிக் வெர்ப், செயல் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு செயல், அதனால் டைனமிக் வெர்ப். சி ஸ்டாட்டிவ் வெர்பாகவும் பயன்படுகிறது, டைனமிக் வெர்பாகவும் பயன்படுகிறது. அடுத்து டேஸ்ட், சுவை, சுவையாக இரு, சுவைத்து பார், இப்படி 3 பொருள் உள்ளது. தி சூப் இஸ் டேஸ்ட் கிரேட், இந்த சூப்பு சுவையாக இருக்கிறது. இப்போ இந்த சுவைங்கிறது கண்ணுக்கு புலனாகாத வினை, அதனால் ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸ். இந்த இடத்துல ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸாக வருது. தி செஃப் இஸ் டேஸ்டிங் தி சூப், அந்த சமையற்காரன் சூப்பை சுவைத்து பார்க்கிறார். அதாவது சமையல் செஞ்சிருக்கு, அந்த சமையலில் உள்ள டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எடுத்து வாயில் வச்சு சுவைத்து பார்க்கிறார். இது பார்க்கக்கூடிய செயல், அதனால் டைனமிக் வெர்ப். டேஸ்ட் ஸ்டாட்டிவ் வெர்பாகவும் டைனமிக் வெர்பாகவும் பயன்படுத்தலாம். அடுத்து திங்க், நினை, கருது, சிந்தி, இப்படி 3 பொருள்கள் இருக்குது. ஐ திங்க் தட் காஃபி இஸ் கிரேட், காஃபி நல்லது என கருதுகிறேன். இந்த கருதுகிறேன் திங்க், இந்த இடத்துல ஸ்டாட்டிவ், கண்ணுக்கு புலனாகாத வினை. வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட், நீ என்ன சிந்தித்து கொண்டிருக்கிறாய். ஐ ஆம் திங்கிங் அபவுட் மை நெக்ஸ்ட் ஹாலிடே, அடுத்த விடுமுறையை பற்றி நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட்னு கேள்வியாக கேட்குறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்கிறார். அதனால் ஒரு செயல் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதுனால டைனமிக் வெர்ப்ஸாக வருது. அப்போ திங்க் என்பது ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸ் டைனமிக் வெர்ப்ஸாக பயன்படுது. பி வெர்ப்ஸ் ஹேவ், சி, டேஸ்ட், திங்க், இந்த 5ம் ஸ்டாட்டிவ் வெர்பாகவும் டைனமிக் வெர்பாகவும் பயன்படுத்தலாம். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸிலும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸிலும் பயன்படுத்தலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் our channels. Have a nice day.